ஒரு இலக்கிய வாசிப்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, எங்கோ மூலையில், அதாவது தமிழகத்தோட ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு மிகச் சாதாரண ஒரு பெண்ணை வந்து எழுத்தாளராக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்க வைக்கும். அதுதான் வந்து வாசிப்பு வந்து நிகழ்த்துகிற மாயம். இந்த காலகட்டத்து போல உங்களுக்காவது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தெரியுது. படிப்பதற்கான அல்லது எல்லா விஷயத்துக்கும் வந்து இப்போ வந்து ஓப்பனாக இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. அப்படி என்ன மட்டுமா அந்த உலகத்தில் எழுத்தாளராக்கியிருக்குன்னா, உலகம் முழுக்கவே வந்து வாசிப்பு தான் வந்து எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு கேப்ரியல் கார்சியா மார்க்வெஸ் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அவர் வந்து உலகத்தின் இலக்கியத்திற்கு சிறந்த முக்கியமான விருது அப்படின்னு சொன்னால் அது வந்து நோபல் பரிசு தான். அந்த நோபல் பரிசை வாங்கின அவர் வந்து எழுத்தாளரானது எப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய 8 வயது வரையும் தன்னுடைய அவர் வந்து கொலம்பியாவை சேர்ந்தவர். தன்னுடைய அம்மாவோட தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்துருக்கார் 8 வயசு வரையும். அப்படி 8 வயசு வரையும் வாழ்கிறப்ப அவரோட பாலியம் முழுக்க வந்து அவங்க தாத்தா பாட்டி வந்து கதைகள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே இப்போ உங்களுக்கு எப்படின்னு தெரில, எங்கள் காலகட்டத்திலலாம் வந்து கதைகள் கேட்குறது, கதைகளை சொல்கிறது, இதுதான் வாழ்க்கையாக இருந்தது. ஏன்னா பொழுதுபோக்குக்கு அப்போ வேறு இடமே இல்லை. அப்போ நம்ம வந்து இங்கே உண்மையாக சொல்லணுன்னா, நம்மளோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்க தான் மிகப்பெரிய கதை சொல்லிகள், எழுத்தாளர்கள். அவங்களுக்கு எழுத தெரிஞ்சிருந்தால் அவங்க எழுத்தாளராக இருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஸோ வந்து அந்த மாதிரி அவரும் அந்த சூழ்நிலை வளர்ந்துருக்காரு. அப்படி வளர்ந்தவர் 8 வயசுக்கு அப்புறம் அதுவும் அவங்க பாட்டி சொல்கிற கதைகளை கேட்டு அவர் எழுத்தாளரானதுக்கப்புறமும் அவங்க நிறைய பேய் கதைகளை சொல்லக்கூடியவங்க. அந்த கதைகளை கேட்டு பயந்து எழுந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அவர். அவரை வந்து கொண்டு போய் அவங்க அம்மா அப்பாட்ட, அவங்க தாத்தா இருந்தோடனே அவங்க அம்மா அப்பாட்ட கொண்டு போய் விடுறாங்க அரக்கத்தாக்கான ஒரு இடத்துல, அது கொலம்பியாவில். அவர் அங்கே இருக்கார். ஆனால் அவருக்கு அங்கே பிடிக்கல, என்ன செய்யணுன்னு தெரியல. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியலங்கிறப்ப அந்த வீட்டில் அவங்க அப்பா ஏதோ வாசிச்சிருக்காரு. அந்த வாசிப்பு பழக்கம் அவருக்கும் வந்து அவங்க அப்பா வாசிக்கிறத பார்த்து அவரும் வாசிக்கலான்ட்டு வாசிக்கிறாரு. அப்புறம் அந்த ஊர்லேயும் இல்லை, அவர் கொண்டு போய் வந்து ஒரு மலை பிரதேசத்தில் விடுறாங்க. இல்லையா, ஏன்னா அவர் படிக்கிறதுக்கு வெளியே ஊருக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவருக்கு அந்த ஊர் பிடிக்கல. அவருக்கு வந்து வெப்பமான பகுதி தான் பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் போனது வந்து ஒரு மலை எப்போவுமே மழை பெஞ்சிட்ருக்க ஒரு ஊர். அந்த ஊருக்கு போகவே அவருக்கு பிடிக்கல. ஆனால் அந்த ஊருக்கு போகிறாரு, அழுதுகிட்டே தான் அந்த ஊருக்கு போகிறாரு. போயிட்டு அவருக்கு அந்த ஊர்லேருந்து அவருக்கு ஒரே விடிவு என்னென்னா படிக்கிறது மட்டும்தான். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்ருக்கார். அப்படியே சட்டக்கல்லூரி படிக்கிறாரு. ஆனால் அவர் வாழ்க்கையில் என்னவாக போகிறோங்கிற ஒரு தெளிவில்லாமல் அப்படி இருந்திருக்காரு. ஆனால் வாசிப்பு பழக்கம் மட்டும் அவருக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. உலக இலக்கியங்கள்லாம் அப்போ வாசிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் வந்து அவர் லா காலேஜ் படிக்கிறாரு. படிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு புத்தகம் வருது. அந்த புத்தகத்தை வந்து படித்து முடிக்கிறாரு. முடித்த உடனே வந்து அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. அது வரையும் வாசிக்கிட்டு இருந்த ஒருத்தர். அந்த புக்கு என்னென்னா உருமாற்றம் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஃப்ரான்ஸ் காப்காங்கிற அவர் வந்து யூரோப்பியன் ரைட்டர். அவரோட அந்த புத்தகம் வந்து அவர் அந்த படித்து முடித்த உடனே அவரை வந்து நம்ம எழுத்தாளராக தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த புக்கை மூடி வச்சுட்டு எழுத ஆரம்பித்தவர் தான். அவர் வந்து நோபல் பரிசு வரை வாங்கி உலக அளவில் மிகப்பெரிய எழுத்தாளராக ஆனார். அப்போ அந்த அளவில் வந்து எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் வாசிப்புங்கிறது உங்களை எங்கே வேணாலும் கொண்டு போய் நிறுத்தும். என்னோடய லைஃப்பை சொன்னோன்னா, நான் வந்து தேனி மாவட்டத்தில் கூடலூர் ஒரு கிராமம் தான் அது. இப்போ வந்து பேர் நகராட்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னோடய பாலிய காலகட்டத்தில் அது ஒரு கிராமம். மிகப்பெரிய வசதியெல்லாம் கிடையாது. ஒரு விவசாயம் தான் பேக்ரவுண்டில் இருக்கும். என்னென்னா அங்கே படிக்கிறதுக்கெல்லாம் வந்து எங்கள் முதல் தலைமுறை நானே எங்கள் அண்ணா அக்கா நாங்கள் தான் படிக்கிறோம். எங்கள் வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே படிக்கலை. எங்கள் குடும்பத்தில் பெரும்பாலும் வந்து எங்கள் உறவினர்கள் யாரும் படிக்கல. அவங்களோட குழந்தைங்கள தான் படிக்க வைக்கிறாங்க. அப்படி முதல் தலைமுறையாக வந்து நாங்கள் வர்றோம் படிக்கிறதுக்கு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆனால் சோசியல் அப்பாவுக்கு வந்து கம்யூனிஸ்ட்டு, அப்பா அந்த காலகட்டத்திலேயே கம்யூனிஸ்டுகளோட தொடர்பு ஏற்படுது. கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து சேர்றாரு. அப்படி சேர்றப்ப வந்து அவருக்கு வந்து படிக்கணும்னு ஆசை வருது. அவர் மாலை கல்வியில் போய் சேர்ந்து ஏதோ கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படித்தவர் அந்த சோசியலிச புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவார். அப்படி அவர் எடுத்துகிட்டு வந்த ஒரு புத்தகம் வந்து சோவியத் நாடுன்னு ஒரு புத்தகம். ஆமாம், அது வந்து இதழ். அது என்னென்னா வந்து ரஷ்ய சிறுகதைகள்,
ரஷ்ய நிலங்களை பற்றியான கதைகள் தான் அதில் இருக்கும். முழுக்க முழுக்க வந்து அந்த ரஷ்ய கதைகள் தான் நிரம்பிய புக்கு. அந்த புத்தகத்தை தான் என் கையில் கொடுத்து அவர் வந்து என்னை படிக்க சொன்னார்னா ஒரு 2வது 3வது படிக்கிறப்ப நமக்கு தமிழ் எழுத்துக்கூட்டி படிப்போம் இல்லையா, அப்படி வந்து படிக்கிறப்ப நம்ம ஒழுங்கா நான் படிக்கிறேன்னா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்து அவர் வந்து அந்த புத்தகத்தை என் கையில் கொடுத்தாரு. ஸோ வந்து அதை நான் புக்கை படிக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு அதுக்குள்ளே இருக்க என்ன விஷயம் எதுவுமே தெரியாது. பட் நான் படித்து பழகிறதே அந்த புத்தகத்தில் தான். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிறப்ப என்ன படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து ஓரளவுக்கு வருது. அப்படி வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்கள் வந்து ரொம்ப வந்து எனக்கு பரிச்சயமாக மாறுது. அதுவரையும் வந்து எங்கள் ஊரில் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. நான் என்னோடய பள்ளிக்கூட படிப்பு முடிக்கிற வரையும் கூட நான் ஒரு உலக இலக்கியத்தை வாசிக்கிட்டு இருக்கேங்கிறது யாருக்குமே தெரியாது. எங்கள் அப்பாவும் விளையாட்டாக கொடுத்தாரா அல்லது எதுவும் எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு வாழ்க்கையோட கொடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னை வந்து அற்புதமாக வந்து என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறதுக்கு அந்த வாசிப்பு தான் காரணமாக இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் மற்ற எங்கள் அக்கா அண்ணெல்லாம் எல்லாமே படிப்பாங்க. லைப்ரரிக்கு நம்ம இப்போ நீங்கள் போகலாம். அப்போலாம் அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து வாசலுக்கு தெருவுக்கு போகிறதே வந்து பெரிய விஷயமா இருந்தது. நான் சொல்கிறது 80s 90s தான். அந்த கிராமங்களில் அப்படி தானே இருக்கும். அப்படி போக முடியாது. நான் ஒரு நாளும் இன்ன வரைக்கும் நான் எங்கள் ஊர் லைப்ரரிக்கு நான் போனதே கிடையாது. ஏன்னா அப்படி அப்போ எங்கள் அண்ணன் தான் ஏதாவது புக் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்த புக்கு எல்லாமே வந்து ஒரு வெகுஜன எழுத்துக்களாக இருந்தது. உதாரணத்துக்கு லக்ஷ்மி ரமணிச்சந்திரன், சுஜாதா மாதிரியான அவங்க எழுதின புத்தகம். எனக்கு வந்து இந்த ரஷ்ய இலக்கியத்தை வாச்சு அந்த தீவிரமான எழுத்தின் மேலே தான் வந்து ஆர்வம் இருந்ததே தவிர இந்த மாதிரியான ஒரு பாப்புலர் ரைட்டிங் சொல்கிறது வெகுஜன எழுத்து மேலே வந்து மிகப்பெரிய ஆர்வம் இல்லை. நான் வந்து அந்த ரஷ்ய இலக்கியங்களை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து தெரியல, தமிழ்லேயும் வந்து இந்த மாதிரி தீவிரமாக எழுதப்படுற வாழ்க்கை சார்ந்து தீவிரமாக எழுதப்படுற இலக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வோ ஒரு பெரிய வந்து ஒரு வெளிப்படுத்துறதுக்கான எந்த ஸ்பேஸுமே வந்து அந்த ஊரில் இல்லை. அப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து என்னை வந்து நல்லா படித்து வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட ஊரில் வந்து பொண்ணாக இருந்தால் 18 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி என்னை வந்து உறவினருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க 18 வயசில். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நான் போட்டேன். நான் படித்தா மட்டும்தான், அதாவது காலேஜ் படித்தா மட்டும்தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு. சரின்னு சொன்னாங்க. சொல்லி வந்து நான் வந்து சென்னைக்கு வர்றேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாசிப்பு வந்து மறுபடியும் தொடங்குது. ஆனால் நான் வந்து லா காலேஜ் சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ வந்து லா காலேஜ் படிக்கணும். அப்போ நுழைவுத் தேர்வு எழுதணும். அந்த நுழைவுத் தேர்வுக்காக வந்து நான் படிக்கணும். அப்படி படிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு அந்த நுழைவுத் தேர்வெல்லாம் எழுதிட்டேன். அப்போது ஒரு கொஸ்டின் வந்து வந்தது நுழைவுத் தேர்வில். அது என்ன கொஸ்டின்னா, அந்த வருஷத்தோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாவல் எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. அது நான் வந்து இந்த மலையாள மனோரமா அந்த மாதிரியான நிறைய புக்ஸ் வந்து ஜிகே புக்ஸ் நிறைய படித்ததுனால அதில் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிருந்தது. நான் புதிய தரிசனங்கள் அப்படின்னு எழுத்தாளர் பொன்னிலன் எழுதிய புதிய தரிசனங்கள் நான் ஆன்சர் எழுதிட்டேன். ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் எனக்கு வந்து மிகப்பெரிய அது வரையுமே எனக்கு தெரியல தமிழில் வந்து தீவிரமாக செயல்படுற இலக்கியங்கள் இருக்குது அப்படின்றது. அப்போ வந்து அப்போ எனக்கு அந்த தேடல் தொடங்குது. புதிய தரிசனங்கள் அந்த புக்கு அந்த புக்கை நான் படிக்கணுமே அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்குறேன். அவர் வந்து அப்போ வந்து பத்திரிக்கையில் வேலை செஞ்சார். அவர் கூட வேலை செஞ்சவர் வந்து கவிஞர் சுகுமாரன். அவர் வந்து 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறப்ப அவர் வந்து அங்கே போய் கேட்டிருக்காரு, அந்த புதிய தரிசனங்கள் புத்தகம் கிடைக்குமான்னு. அப்போ அந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு 3 பகுதியாக இருக்கிற ஒரு 1000 பக்கங்கள் நிரம்பிய ஒரு புத்தகம் அது. சரி, அந்த புத்தகத்தை படிக்கிறேன். அதுதான் நான் தமிழில் எழுதப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு இலக்கியத்தை வந்து வாசிக்கிற முதல் புத்தகம். அது வரையுமே என்னுடைய மனம் முழுக்க ரஷ்ய நிலங்கள், ரஷ்ய போர்கள், ரஷ்ய காதல் கதைகள், அந்த பாப்புலர் மரங்கள்னு இருக்கோங்க, பனி நிறைந்த அந்த நிலப்பகுதிகள், இது மட்டும்தான், அந்த கதைகள் மட்டும்தான். அப்போ நான் டால்ஸ்டாய்லாம் படிச்சிருக்கேன். அலெக்சாந்தர் பூஸ்கின் மிகப்பெரிய உலக எழுத்தாளர்கள் கதைகள் எல்லாமே படிச்சிருக்கேன். ஆனால் இங்கே இதுக்குள்ளே ரஷ்ய லிட்ரேச்சர் மட்டும்தான் வாசிச்சிருக்கேன். இப்போ இந்த கதையை படிக்கிறப்ப இதுவும் கிட்டத்தட்ட வந்து அந்த பொது உடைமை சொல்லக்கூடிய அந்த கதை தான். கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்டில் நடக்கிற அந்த கதை தான் எனக்கு ரொம்பவே வந்து நெருக்கமாக இருந்தது. ஏன்னா நம்ம எங்கள் அப்பாவும் கம்யூனிஸ்ட்டு. ஸோ வந்து இந்த புரட்சி, இந்த மாதிரியான விஷயங்கள், போராட்டம் எல்லாத்தையும் பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தது. அதே வந்து நிலத்தை அடிப்படையாக வச்சு உருவான அந்த கதையும் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஸோ நான் அந்த கதையை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு, தமிழில் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த கவிஞர் சுகுமாரன் அவங்க தான் வந்து எனக்கு வந்து நிறையா புத்தகங்களை வந்து கொடுத்து விடுறாங்க. அப்படி தான் வந்து தமிழ் இலக்கியம் எனக்கு தொடங்குது. இதுக்கடையில் நான் வந்து கல்லூரிக்கு போயிட்டுருக்கேன். கல்லூரிக்கு போயிட்டு இருந்தால் கூட எனக்கு இலக்கியத்தின் மேலே தான் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து என்னால் வந்து
படிச்சுக்கிட்டு இருக்கப்போ எல்லாம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து தொடர முடியல, குடும்ப சூழ்நிலையும் இருந்தது, படிப்பு தொடர முடியாத ஒரு நிலையில் இருந்தது. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மறுபடியும் ஒரு சோர்வு வந்துருச்சு, குழந்தையும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் இப்படியே ஒரு மூலையில் உட்காரலாமா, என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய வேதனை இருந்தது. அப்போ அந்த கவிஞர் சுகுமாரனோட கவிதையும் ஒன்று வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக வந்து இருந்துச்சு. இந்த வாழ்க்கையை நான் என்னவா பார்க்கணும், என்னவா ஆகணும் அப்படிங்கிறது. அந்த கவிதை என்னென்னா, சிறகுகளுடன் முட்டைக்குள் இருப்பது அசௌகரியம். நீங்கள் சிறகுகளோட முட்டைக்குள்ளே இருக்கவே முடியாது, பறந்து போயிடணும், உடச்சி வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வரி என்னை வந்து ரொம்பவே வந்து யோசிக்க வச்சிச்சு. உடனே நான் வந்து வாசிக்கணும், எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு. எழுதணுங்கிற கூட இல்லை, சரி ஏதாவது வாசிப்போம், வேலைக்கு போவோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. வாசிப்பு வந்தோடனே எனக்கு மைண்டு வந்து மாறிடுச்சு, நிறைய வாசிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்போ அது மீண்டும் கூட என்னால் சட்டக்கல்லூரியை படிப்பை வந்து தொடர்ந்துருக்க முடியும். ஆனால் எனக்கு வாசிப்பு மேலே இருந்த ஆர்வத்தில் எனக்கு சட்டக்கல்லூரி படிப்பை வந்து தொடர்றதுக்கு விருப்பம் இல்லை. முழுக்க வந்து வாசிக்கிறதுலையே என்னுடைய இது வச்சு கிட்டத்தட்ட வந்து நான் சொன்ன மாதிரி இது மார்கஸ், அந்த நான் சொன்னேன் கேப்ரியல் கார்சியா மார்கஸோட லைஃப் என்னோடய லைஃப் ஒரே மாதிரி இருந்துச்சு. அவரும் அப்படி தான், அவர் வந்து லா காலேஜில் படித்தார், அந்த படிப்பை வந்து முடிக்காமல் அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டு ரைட்டர் ஆனார். அதுபோல் தான் என்னோடது, நான் படித்தேன், வாசித்ததுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட் ஆகிறோம், அப்புறம் ரைட்டர் ஆகிறேன். அப்படியான ஒரு ட்ராவல் வந்து எனக்கும் அது ரொம்ப அசோசியேட் பண்ணிப்பேன் மார்கஸை. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து படிக்கிறேன். அப்படி படிக்கிறப்ப வருது, நான் உலக இலக்கியத்தில் இதுதான் ரஷ்ய இலக்கியம் தான் சிறந்த இலக்கியம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கப்ப, சிறந்த இலக்கியம் இப்போ வரையும் ரஷ்ய இலக்கியங்கள் சிறந்த இலக்கியங்கள் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே அளவு தமிழில் எழுதப்பட்டிருக்கு இலக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் தொடர்ந்து நான் வந்து ஒரு வெறித்தனமாக வந்து ஒரு 3-4 வருஷம் தமிழ் இலக்கியங்களை வாசிக்கிறது மட்டுமே வேலையாக வச்சுருந்தேன். அப்படி நான் வாசித்தப்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சுகுமாரன் மாதிரியான ஒரு கவிஞரோட ஒரு கைடன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனால நான் வந்து நல்ல அப்போதைக்கு எழுதிட்டுருக்க முக்கியமான தமிழின் தலை சிறந்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஆனால் ரொம்பவே செலக்ட் பண்ணி அதை படித்தேன். அப்படி நான் என்னை வந்து பாதித்த அந்த நூல்களை பற்றி, அந்த புத்தகங்களை பற்றியும் நான் உங்ககிட்ட இப்போ பேச போகிறேன். சுந்தர ராமசாமின்னு ஒரு எழுத்தாளரை உங்களுக்கு தெரியும். அவர் தான் நவீன இலக்கியத்தோட நாவலில் வந்து முதலாக நவீன இலக்கியம், அதாவது அது வரையும் வந்து வேறு மாதிரியான கதைகள் இருந்துகிட்ருக்கப்ப நாவலில் வந்து மக்களோட கதைகளை நம்மளை சுற்றி நடக்கிற இந்த கதைகளை வந்து சொல்லிடுறது நவீன இலக்கியத்தில் வந்து அவர் தான் கொண்டு வந்தவர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த எழுத்தாளரோட ஒரு கதை ஒரு புளிய மரத்தின் கதைன்னு ஒரு நாவல். அதுதான் நான் வந்து அதுக்கப்புறம் படிக்கிறேன். அந்த நாவல் எப்படின்னா, நம்ம ஊரில் எப்போவுமே வந்து ஒரு அடையாளமாக ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஊருக்கு ஒரு அரச மரமோ, ஒரு வேப்ப மரமோ, ஒரு கோவிலோ ஏதோ ஒன்று இருக்கும். அப்படி வேணால் ஒரு புளிய மரம் தான் அந்த ஊரோட அடையாளம். அந்த புளிய மரத்தை சுற்றி தான் நிறைய கடைகள் எல்லாமே வந்து நிறைய நிரம்பி இருக்கும், மக்கள் கூட்டம் அங்கே தான் அதிகமாக இருக்கும், எல்லாமே உழவுறது எல்லாமே அந்த இடம் தான். அப்படி இருக்கப்ப அப்போ ஒரு தாமோதரன் ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், எப்போவுமே இளைஞர்களுக்கு இந்த நிறைய கதைகளை எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்கிறப்ப அவர் வந்து சொல்லுவார், இந்த புளிய மரம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம், இப்போ மாதிரி இது கிடையாது, இது ஒரு காடாக இருந்தது. நமக்கு தெரியும் இப்போ நிறைய பாப்புலரான ஒரு இடங்களாக இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காடாக இருந்திருக்கும், ஏதோ ஒரு விஷயம் வந்து அதை வந்து பாப்புலராக மாற்றிருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த புளிய மரம் வந்து அதுக்கு முன்னாடி வெறுமனே ஒரு அசிங்கம் பிடிச்ச ஒரு குளம் ஒன்று இருக்கும், ரொம்ப நாற்று அடிக்கிற குளம். அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருந்த புளிய மரம் இருக்கப்போ அது அடையாளமே இல்லை, அது ஒரு புளிய மரம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த திருவிதாங்கூர் வந்து மன்னர் வந்து அதை கடந்து போகிறப்ப ரொம்ப நாற்றடிக்குது, அந்த குளத்தை மூடுங்கன்னே அந்த குளத்தை மூடிடுவாங்க. குளத்தை மூடினோடனே அந்த மரம் இருக்கும், அந்த மரம் வந்து மரம் மட்டும் இருக்கும். அப்போ அந்த இடமே அழகாயிரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே கடைகள் வருது, பயங்கரமாக வந்து அந்த இடமே வந்து ரொம்ப டெவலப்பாக ஆகிடுது, மக்கள் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை சுற்றி ஊர் உருவாகுது. இப்படி அந்த அந்த புளிய மரத்தை வச்சு ஒரு ஊர் உருவாகுது, கடைகள் உருவாகுது, மக்கள் தொகை வந்து அதிகமாகுது. இப்படியான ஒரு ஊர் அந்த புளிய மரம். இந்த புளிய மரம் இருக்கப்போ இங்கே அதுக்கடுத்து கதை வந்து இன்னும் 2 கதாபாத்திரங்கள் மூலமாக நகருது. அது தாமுங்கிறவரும் காதருங்கிற 2 பேர்.
காதரும் தாமுவும் எப்போவுமே அடிச்சுப்பாங்க. 2 பேருக்கு போட்டி, தொழில் போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அவங்க 2 பேருமே வந்து புளிய மரத்துக்கு பக்கத்தில் வந்து கடைகள் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து தாமுவோட இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அவரோட டீ கடையில் ரொம்ப கூட்டம் இருக்கும். அவர் நிறையா வந்து சொத்தெல்லாம் சம்பாரிச்சிருவார். இது வந்து இந்த தாமுக்கு பிடிக்காது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த புளிய மரம் தானே அப்படி சொல்லிட்டு இந்த எப்படியாவது இந்த புளிய மரத்தை வந்து இது இல்லாமல் செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறப்ப வந்து அவர் என்ன பண்ணுவார், தன்னோட ஆட்களை வச்சு வந்து அந்த புளிய மரத்தை வந்து திராவகத்தை, பாதரசம் மாதிரியான ஏதோ ஒரு திராவகத்தை வந்து ஊற்றி விட்டுருவாங்க. கொஞ்ச நாளில் வந்து ஏன்னா அவ்வளோ போட்டி 2 பேருக்கும், எலெக்ஷனில் நிற்பாங்க, அவ்வளோ போட்டி நடக்கும், யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிற இதெல்லாம் இருக்கும். இவரை வீழ்த்துறதுக்கு ஒரே வழி, இவர் வந்து ரொம்ப பொருளாதார ரீதியாக வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கான். அதுக்கு வந்து காரணம் இந்த புளிய மரம் தான். இந்த புளிய மரத்தை நிழலில் இவன் கடை போட்டிருக்கிறதுனால தான் இவ்வளோ பேரும் வந்து அங்கே வராங்க. இப்போ இந்த புளிய மரத்தை அழிச்சிட்டு அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை செய்கிறாரு. கொஞ்ச நாள் அந்த புளிய மரம் வந்து பட்டு போய் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கப்புறம் அந்த புளிய மரத்தை வந்து வெட்டுறாங்க. ஸோ வந்து அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிற அந்த புளிய மரம் வந்து வெட்டப்படுது. இதுதான் வந்து இது வந்து என்னென்னா, ஒரு தனி மனிதர்கள் தங்களுக்குரிய உள்ள வன்மத்தால் அந்த ஊரோட அடையாளமாக இருக்கக்கூடிய ஒன்றை அழிக்கக்கூட வந்து தயங்கிறதே இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த கதையில் இருக்கும். இது வந்து ஒருமே வந்து இந்த புளிய மரம்னா அதை சுற்றி இருக்கிற மக்களோட வாழ்க்கை வந்து அந்த கதையில் வந்து சொல்லப்படும். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படிலாம் கதை எழுதலாமா, ஒரு சாதாரணமான மனிதர்களுடைய கதையை எழுதலாமா அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு ஆர்வத்தை தூண்டுது. அதுக்கு அடுத்து படிக்கிறேன். அடுத்து படித்த ஒரு எழுத்தாளர்னு சொன்னால் ஜெயமோகன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஜெயமோகனை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எழுதின முதல் நாவல் வந்து ரப்பர். அந்த ரப்பர் வந்து நான் முதல்ல படிக்கிறேன். அது வந்து என்னென்னா, ஒரு நாஞ்சில் நில, அதாவது தமிழக கேரள எல்லையில் வந்து இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து ரப்பர் ஆக்சுவலாக வந்து நம்ம சூழ்நிலையை எப்படி வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பணத்தாசையால் நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படை தான் இந்த கதையில் இருக்கும். அந்த நிலம் வந்து நாஞ்சி நிலம் சொல்லுவாங்க. அந்த நிலத்தில் வந்து ரப்பர் வர்றதுக்கான எந்த இதுவுமே இருக்காது. ஆனால் அந்த நிலம் அதுக்கான தகுந்த ஒரு நிலம் இல்லை. ஆனால் வந்து ரப்பர் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் அந்த நிலத்தில் வந்து ரப்பரை வந்து வளர்க்குற ஒரு ஃபேமிலி இருக்கும். அதில் மூலமாக அந்த ஒரு ஃபேமிலி மூலமாக வந்து இந்த கதை வந்து தொடங்கும். அவர் வந்து பெருவட்டார்ன்ற ஒருத்தர். அவர் வந்து ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கிறவர். அவங்க எப்படி வந்து அந்த குடும்பத்தில் உருவாக்குறாங்க, ரப்பர் மரத்தை உருவாக்கி வந்து அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. நிலைமைக்கு போயிட்டு மறுபடியும் கீழே வருவாங்க. இதுதான் அந்த கதை இருக்கும். இந்த கதையில் என்னென்னா, நம்ம அந்த நிலத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ரப்பர் மரத்தை, அது வந்து ரப்பர் மரம் தண்ணியை பூரா உறிஞ்சிரும். ஸோ வந்து அங்கே வாழை மரம் இருக்கும். அந்த வாழை மரத்தெல்லாம் அந்தோடைய விளைச்சலை வந்து தடுத்துட்டு ரப்பரோட இது ஆதிக்கம் வந்து அதிகமாகும். இதனால் என்ன ஆகும்னா, முழுக்க வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே அடிபடும். அந்த சூழ்நிலைக்கேடு எல்லாமே ஏற்படும். அந்த ரப்பர் வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து உறிஞ்சும். ஸோ இந்த இது வந்து போயிட்டுருக்கு. இதை வந்து போராடுற ஒருத்தர் வருவார். இந்த நிலத்தை வந்து இந்த ரப்பரை வந்து இது பண்ணி அது சம்மந்தமான ஒரு நாவல். இந்த நாவல் படித்தேன். இது தொடர்ந்து வந்து ஜெயமோகன் வந்து அப்படி தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னை பொறுத்த வரையும் இந்த எழுத்தாளர்கள் வந்து நமக்கு வந்து படித்து இந்த கதை நல்லா இருக்குன்னா அவர் முழுசாக படிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருந்துச்சு. அப்படி வந்து காடுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு ஜெயமோகன். அது தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஒரு காதல் கதை அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, காடு பற்றிய ஒரு மிகப்பெரிய அந்த காடு உருவாகிறது, அப்புறம் வந்து அங்கே பாலம் கட்டுறது, அங்கே ஒரு நீலின்னு ஒரு காட்டை வந்து ஒரு நீலியாக பார்க்கறது, மலைவாழ் மக்களோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஏரியாவை வந்து அந்த காடு நாவல் வந்து இதாக இருக்கும். அந்த காடு நாவல் நீங்கள் படிச்சிங்கன்னா ஏதோ நீங்களே ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரியான ஒரு தன்மையை வந்து அது கொடுக்கும். இதெல்லாம் விட அவரோட பத்மவியூகம்னு ஒரு குறுநாவல் இருந்தது. அந்த குறுநாவல் வந்து இப்போ வந்து அவர் வெண்முரசுன்னு எழுதிட்டுருக்காரு, எழுதி முடித்தார். அதுக்கு வந்து ஒரு அடிப்படையாக இருந்த ஒரு கதை வந்து பத்மவியூகம்னு நான் நினைக்கிறேன். அது முக்கியமான ஒரு கதையை நான் ஏன் பார்க்குறேன்னா, வழக்கமாக வந்து மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு வந்து எப்போவுமே போரில் வந்து விருப்பமே இருக்காது. மனிதர்கள் சாகிறத பெண்கள் விரும்புகிறதே இல்லை. போரெல்லாம் நடத்துறது யார்? ஆண்கள் தான். ஆண்களுக்கு தான் நில ஆசை, பெண்ணாசை, அப்புறம் வந்து அவங்களுடைய வன்மங்கள், இது கோபங்கள் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருந்தது வந்து போர் தான். அப்படி மகாபாரத போரும் அப்படி தான். அந்த மகாபாரத போரில் சுபத்திரை, அங்கே இருக்க பெண்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா எல்லா பெண்களும் தங்களுடைய பிள்ளைகளை வந்து பறி கொடுக்குறாங்க. அப்படி பறி கொடுக்குறப்ப
அந்த பெண்களோட எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து மகாபாரதத்தை படிக்கிறப்ப பெரிய அளவில் வந்து அவங்க கேள்வி கேட்குறது இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வராது. ஆனால் இவர் பத்மவியூகம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதையில் என்னென்னா, சுபத்திரை அவங்க வந்து அர்ஜுனனோட மனைவி, அபிமன்யுவோட அம்மா. அவங்க வந்து இந்த போர் குறித்து நிறைய கேள்விகளை கேட்குறாங்க இந்த கதையில். அதனால தான் இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை நான் சொல்லுவேன். அபிமன்யு வந்து மிகப்பெரிய வீரன். அங்கே வந்து ராஜவம்சத்தில் யார் பிறந்தாலும் போரில் ஏற்பட்டுரும். அவங்களுக்கு போரில் விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க பிறக்கிறப்பே அப்படி தான் வளர்ப்பாங்க. பெண்களுக்கு எப்போவுமே போரில் விருப்பம் இருக்காது. தங்களோட பிள்ளைகள் வந்து போகணுங்கிறதுல விரும்ப மாட்டாங்க. சாகணும்னு எந்த தாயுமே விரும்ப மாட்டான். அப்போ வந்து அன்னைக்கு வந்து அபிமன்யு வந்து போரில் வந்து இறந்துறான். அவன் இறந்ததுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து பத்மவியூகம்ங்கிறது ஒரு போரோட ஒரு முறை. பத்மவியூகம் வந்து ஒரு சின்ன இடத்துல போர் நடந்ததுன்னா சுற்றி வளைச்சி இருப்பாங்க. அதுக்குள்ளே போய் போர் புரியணும். அப்படி போர் புரியறப்ப என்ன ஆகும்னா, அவர் உள்ளே போயிடுவான். அபிமன்யு உள்ளே போய் போர் புரிவான். ஆனால் அவனால் வெளியில் வர்றதுக்கான ஒரு இது வந்து இருக்காது, முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, எப்பயுமே கிருஷ்ணர் வந்து சுபத்திரையோட வயிற்றில் இருக்கப்பே இந்த மாதிரி போர் இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அப்படி பத்மவியூகத்தை சொல்கிறப்ப அவர் வந்து உள்ளே போகிறத சொல்லிடுவாங்க, வெளியில் வர விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது தூங்கிடுவாங்க ஏதோ ஒன்று. அப்போ வந்து கதை கேட்டுட்டு இருக்கப்ப சுபத்திரை ஏதோ தூங்கினான்னு நினைக்கிறேன். அப்போ பத்மவியூகத்திலேருந்து வெளியில் வர்றதை வந்து அந்த குழந்தை வந்து கேட்காம போயிடும். அப்படியான சூழலில் இப்போ வந்து இவன் வந்து இறந்து போயிடுறான். அங்கே வந்து நீர்க்கடன் நடக்கணும். இவன் வந்து நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். சுபத்திரை வந்து சொல்கிறா, நான் டைம் முடிஞ்சிட்டா அதுக்குள்ளாரியா. சரி, இப்போ நான் வந்து எதுவுமே சொல்லலை. இருந்தாலும் நான் வந்து கதையாக சொல்லாமல் நான் என்னை பாதித்த புத்தகங்கள் என்னுடைய அந்த மாதிரியாக நான் வந்து சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். கோணங்கின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் வந்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து அது வரைக்கும் கதைகளில் சொல்லப்பட்ட தன்மையிலிருந்து எளிமையான மக்களோட, நம்ம கிராமத்தில் வாழ்கிற சலவை தொழிலாளர்கள், கொள்ளர்கள், ஆசாரியர்கள், எப்படி இவங்களோட கதைகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருந்தார். அவருடைய மதினிமார்கள் கதை, கொல்லனின் 6 பெண் மக்கள் ஆகிய சிறுகதை தொகுப்புகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து மிகச்சிறந்த சிறுகதைகள். அந்த சிறுகதைகளை நீங்கள் எல்லாருமே வாசிக்கணும். அந்த கதைகள் வந்து என்னென்னா, நம்மளை சுற்றியுள்ள மக்களோட வாழ்க்கையை உள்ளடக்கிய கதைகளாக இருக்கும். அதெல்லாம் படிக்கிறப்ப தான் எனக்கு வந்து என்னோட கதைகளை, நான் பார்த்த விஷயங்களை இதெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்து நான் வந்தேன். அதே போல் வந்து வண்ணநிலவன், வண்ணதாசன் இவங்க கதைகள்லாம் வந்து சிறுகதைகள்லாம் படித்து தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும். கீராவோட நாவல்கள், அதே போல் வந்து புதுமை பித்தன், அசோகமித்திரன், பஷீர், கோபிகிருஷ்ணன், கிருஷ்ணன் எம்பி, கெப்சிபா, ஃப்ரான்ஸ் கிருபா அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாவல் எழுதியிருக்காரு, கண்ணின்னு. அந்த நாவல் வந்து நான் 2005 நான் படிக்கிறேன். அந்த நாவல் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் வந்து எனக்கு இந்த இலக்கியங்கள் எல்லாமே சிறந்த இலக்கியங்கள். ஜி நாகராஜன் ஒருத்தர், அவர் வந்து மதுரைக்காரர் தான். அவர் வந்து 1960களில் 70களில் எழுதின எழுத்தாளர். அவர் வந்து எல்லா இந்த மாதிரியான ஒரு நடுத்தர மக்களோட வாழ்க்கை, எளிய கிராமத்து வாழ்க்கையை எழுதிக்கிட்டு இருந்தால் கூட இன்னும் நம்மளால் புறக்கணிக்கப்படுற, இன்று வரையுமே புறக்கணிக்கப்படுற பாலியல் தொழில் செய்கிற பெண்கள், வண்டி இழுக்கிறவங்க, இப்படின்ற ரொம்ப ரொம்ப கடைநிலையில் வாழக்கூடிய எளிய மக்களை வந்து தன்னுடைய கதைகளில் பேசினவர் வந்து ஜி நாகராஜன். அவரோட படைப்புகள்ங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய புறக்கணிப்பு, எல்லோரும் சமூகத்தில் அந்த மாதிரியான மனிதர்கள் தோன்றதுக்கு காரணமே நம்மளை மாதிரியான மனிதர்கள் தான். அவங்க எப்படி அது மாதிரியான தோன்றாங்க, அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ மோசமானதாக இருக்குது, அதனால் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கண்டிப்பாக வந்து ஜி நாகராஜன் படிக்கிறப்ப நமக்கு எழும்பும். அதே போல் இந்த கதைகள் எல்லாமே அம்பை வந்து மிக முக்கியமான, தமிழில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னோடியாக இருந்த ஒரு பெண் எழுத்தாளர். அவரோட நிறைய கதைகள் பெண்ணிய சிறுகதைகள் சொல்லுவாங்க. பெண்ணிய சிறுகதைகள்லாம் என்ன, ஒடுக்கப்படுற பெண்களோட நிலைமையை, நம்ம எதுக்கு ஒடுக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பின கதைகள் தான் அம்பையோட கதைகள். இங்கே இருக்க எல்லா பெண்களுமே வந்து அம்பையோட கதைகளை வந்து படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
அதே போல் வந்து உலக இலக்கியத்தில் வந்து இந்த உலக இலக்கியத்தை வாசித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தமிழ் இலக்கியமும் உலக இலக்கியத்துக்கு நிகராக வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து புரிபட்டுச்சு. அப்படி எனக்கு உலக அளவில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் அல்லது நான் வந்து மாஸ்டர்களாக ஆசாங்களாக கருதக்கூடிய எழுத்தாளர்கள் யாருன்னா டால்ஸ்டாய், கேப்ரியல் கார்சியா மார்க்வெஸ், அப்புறம் வந்து ஆல்ஃபர் காம்யூ, அப்புறம் ஃப்ரான்ஸ் காப்கா, இவான் ரூல்ஃபோ. அவர் 2 புத்தகம் தான் எழுதியிருக்காரு, ஆனால் மிகச்சிறந்த புத்தகங்கள் அது. அதே மாதிரி ரேமண்ட் கார்வர், இந்த மாதிரி வந்து நிறைய உலக எழுத்தாளர்களுடைய கதைகளை நான் வாசித்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்லையும் அதற்கு நிகராக வந்து கதைகள் எழுதப்பட்டிருக்குங்கிற ஒரு தெளிவுக்கு வந்தேன். இந்த எழுத்தாளர்களுடைய கதைகள்லாம் படித்து தான் வந்து என்னால் வந்து ஒரு எழுத்தாளராக வந்து ஆக முடிஞ்சது. நான் வேலைக்கு போயிட்டு நின்று ரிப்போர்ட்டர் ஆகிட்டதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு 2006 வாக்கில் எனக்கு வந்து நான் எழுதணும்னு எனக்கு தோணுச்சு. இவ்வளோ வருஷம் படித்தேன், ஒரு 10 வருஷம் வந்து நான் படித்ததுக்கப்புறம் எனக்கு எழுதணும்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கதை எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்ததுக்கப்புறம் சினிமாவுக்கும் கதைகள் ரொம்ப முக்கியங்கிறதுனால தொடர்ந்து அந்த வாசிப்பு இருந்தது. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் சினிமாவில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண அந்த காலகட்டத்தில் தான் வந்து நான் தொடர்ந்து வந்து கதைகளை எழுத ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கதைகள் எழுதுனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பேரை வாசிச்சிருக்கேன். இன்றைக்கும் வந்து நான் நிறைய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை வந்து தொடர்ந்து வாசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா இலக்கிய வாசிப்பு ஒன்று தான் வந்து நம்மளை ஒரு சிறந்த எழுத்தாளராக நிற்க வைக்கும். சமூகத்தில் இலக்கிய வாசிப்பு என்ன செய்யணும், நம்ம அறியாத ஒரு உலகத்தை வந்து நம்மளுடைய அறியாமையை எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து வாசிப்பு தான். அப்படி தான் என்னுடைய அறியாமையை இன்னும் எனக்கு அறியாமை எல்லாமே தீந்துருச்சு நான் சொல்ல மாட்டேன். அதனால தான் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். எல்லாருமே தொடர்ந்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.